வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தரிசனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கல்கண்டு திராட்சையை வந்து சாமிக்கிட்ட வச்சு எங்கள் கையாலே அங்கே உள்ள எல்லா சுவாமிக்கும் வந்து படைக்கிற பாக்கியம் வந்து இன்றைக்கி கிடச்சி. ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் இன்றைக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. எதுவுமே வேண்டிக்க முடியல, வெறும் ஆனந்த கண்ணீர் தான் வந்துட்டே இருந்துச்சு. நாங்கள் இந்த டயத்துக்கு வந்து சாமிக்கு ஒருத்தவங்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட் தான் கீழேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்களாம் சாமிக்கு நிவேதனமாக. ஆனால் நான் கொண்டு வந்த கல்கண்டு திராட்சை நீங்கள் தான் உங்கள் கையால் நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லி எங்கள் கையால் இங்கே உள்ள பரிவார தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே படைக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிச்சு. பார்த்தீங்களா, வாழ்க்கையில் கோடி ரூபா கிடைச்சா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காது அப்படிங்கிறத இன்றைக்கி உணர்ந்த நாள். நாங்கள் முருகர் வந்து எங்கள் மூலமாக வந்து நாங்கள்லாம் அதுக்கு அருகதையானலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு காசு வரும் அப்படின்னு யூடியூப் சேனல்லாம் கிடையாது. நம்ம போகிற கோயிலை இந்த உலக மக்கள் எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள்கிட்ட போடுறோம். இந்த கோயிலோட பதிவு இருக்குது பார்த்தீங்களா, பேச பேச கண்ணீர் மட்டும்தான் வருது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் நீங்கள் நடந்துச்சு. இந்த குமரக்கடவுள் வந்து இங்கே வந்து என்ன அவதாரம்னு நான் சொல்லிடுறேன். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு குன்றையே சரித்து நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு குன்றின் மேல அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலமான முருகஸ்தலத்தை, குமரகிரி அப்படிங்கிற முருகஸ்தலத்தை தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஸ்தலம் உருவாகிய அழகிய பின்னணியும் இந்த கோயிலோட வரலாறையும் நம்ம முழு விவரமா இங்க பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, எங்க விதத்துலயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான முருகனோட கஷேத்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க பார்க்கலாம் வாங்க. இந்த மலைக்கு பேரு குமரேசகிரின்னு பேரு. இந்த ஊருக்கு பேரு வந்து கரிக்கல் முருகர் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம வர்ற மாதிரி பிளான் இல்லைங்க. நேரா சோளிங்கர் போயிட்டு நேரா திருத்தணி போயிட்டு இருந்தோம். போற வழியில பாத்தீங்கன்னா குமரேசகிரின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்ச்சி போட்டுருந்துச்சு, முருகர் படமும் போட்டுருந்துச்சு. முருகர் படத்தை பார்த்துட்டு முருகர் கோயிலுக்கு வராம போயிடுவோமா நம்ம? இந்த தமிழ் கடவுள் சேனலை வச்சுட்டு நம்ம முருகரை பார்க்காம போயிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள கோயிலுக்குள்ள வண்டியை விட்டாச்சு. படிக்கட்டு வழியாவும் இந்த கோயிலுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாம செம்மண் வழியா மலைக்கு மேல வர்றதுக்கு சிறிய பாதை ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அது வழியா காரு, ஆட்டோ, வேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மேல வரலாம். கொஞ்சம் கடினமா இருந்தாலும் வர்றதுக்கு ரோடு போட்டா இன்னும் சூப்பரா வந்துடலாம். ரோடு போறதுக்கான பிளான் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் செம்மண் ரோடு போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. வரது சிரமப்பட்டாலும் உள்ள வந்து முருகரை பார்க்கும்போது, இந்த அழகை பார்க்கும்போது, மலையோட அழகை பார்க்கும்போது ரொம்ப 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 வர்ற களைப்பே தெரியல. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இந்த மலை. சுத்தி அந்த மலையை சுத்தி பார்க்கும்போது அவ்வளவு சொர்க்கலோகம் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்ப வந்து நம்ம கோயிலுக்குள்ளார வேலு வச்ச ஒரு குடிமரத்தை கடந்து அழகிய முருகரை பார்க்க போறோம். யாருமே இல்ல, அமைதியா நிசப்தமா முருகர் இருக்காரு. இங்க குமர முருகன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகர் சன்னதி தனியா வந்து முருகர் வந்து காட்சி தராப்புல, வேலோட காட்சி தராப்புல. துவாரபாலர் 2 பேரும் இருக்காங்க வாயில்ல. அவரோட உத்தரவு வாங்கிட்டு முருகர்கிட்ட நம்ம வேண்டுதல் எல்லாம் வைக்க தொடங்குவோம். மற்றும் இந்த தல வரலாறையும் இந்த கோயிலை பத்தி நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சுற்றுப்பிரகாரத்தை சுத்தி வந்தோம்னா விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அது மட்டும் இல்லாம இங்க உள்ள தல விநாயகரையும் பாக்குறோம். தல விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சன்னதி பார்த்தோம்னா விஸ்வநாத சன்னதியும் விசாலாட்சி அம்மா சன்னதியும் இருக்கு. அதுக்கப்புறம் வள்ளி தேவோட முருகர் காட்சி தர்றதையும் பாக்குறோம். அகத்தியர் சன்னதி தனிப்பெரும் கருணையோட அகத்தியர் சன்னதி இருக்கு. அதுக்கப்புறம் அருணகிரிநாதருக்கும் பாத்தீங்கன்னா தனி சன்னதி இந்த கோயில அமைச்சிருக்காங்க. அருணகிரிநாதரை கும்பிட்டு அதுக்கப்புறம் உற்சவர் வள்ளி தேவயானி அம்மாவோட உற்சவரும், அது மட்டும் இல்லாம ராமலிங்கடிய வள்ளலார் சன்னதியும் இருக்கு, ஐயப்பன் சன்னதி இருக்கு. இந்த பிரகாரத்துல அனைத்து தெய்வங்களோட சன்னதியும் நம்ம பார்த்துட்டு திரும்பி முருகர்கிட்ட வந்து நம்ம வேண்டுதலை வைப்போம். நம்ம இப்போ வந்திருக்கிறது கரிக்கல் முருகப்பெருமான் குமர முருகன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம சோளிங்கருக்கு தான் இப்போ பார்த்தோம். இப்போ சோளிங்கர் தான் முதல்ல போயிட்டு அங்கே தான் பிளானே நம்மளுக்கு. இந்த கரிக்கல் முருகர் கோயில் வரும்போது தான் நம்ம பார்த்தோம், கரிக்கல்னு போர்டு போட்டு முருகரோட ஆர்ச்சி போட்டுருந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கரிக்கல் பற்றி சில விஷயங்கள்லாம் கிடச்சி, இதை கண்டிப்பாக பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்ற சோளிங்கர் பாட்டு வரும்போது கண்டிப்பாக முருகரை பார்க்க வருவோன்னு வந்துட்டோம். வந்த பிறகு பார்த்தா என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தரிசனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த
கல்கண்டு திராட்சையை வந்து சாமி கிட்ட வச்சு எங்கள் கையாலே அங்கே உள்ள எல்லா சுவாமிக்கும் வந்து படைக்கிற பாக்கியம் வந்து இன்னைக்கு கிடச்சி. ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டே இருந்துச்சு. எதுவுமே வேண்டிக்க முடியல, வெறும் ஆனந்த கண்ணீர் தான் வந்துட்டே இருந்துச்சு. நாங்கள் இந்த டயத்துக்கு வந்து சாமிக்கு ஒருத்தவங்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட் தான் கீழேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்களாம் சாமிக்கு நிவேதனமாக. ஆனால் நான் கொண்டு வந்த கல்கண்டு திராட்சை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் தான் உங்கள் கையால் நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லி எங்கள் கையால் இங்கே உள்ள பரிவார தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே படிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிச்சு. பார்த்தீங்களா, வாழ்க்கையில் கோடி ரூபா கிடைச்சா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காது அப்படிங்கிறத இன்றைக்கி உணர்ந்த நாள். நாங்கள் முருகர் வந்து எங்கள் மூலமாக வந்து நாங்கள்லாம் அதுக்கு அருகதையானலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு காசு வரும் அப்படின்னு யூடியூப் சேனல்லாம் கிடையாது. நம்ம போகிற கோயிலை இந்த உலக மக்கள் எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நாங்கள்கிட்ட போடுறோம். இந்த கோயிலோட பதிவு இருக்குது பார்த்தீங்களா, பேச பேச கண்ணீர் மட்டும்தான் வருது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் நீ நடந்துச்சு. இந்த குமரக்கடவுள் வந்து இங்கே வந்து என்ன அவதாரம்னு நான் சொல்லிடுறேன், உணர்ச்சிசப்படுற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. இது என்னென்னா திருத்தணி பார்த்தோம். திருத்தணி வள்ளி அம்மா தெய்வான அம்மாவோட அவங்க சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கும்போது முருகர்கிட்ட விளையாட்டாக கருத்து வேறுபாடு வந்துருச்சு. வள்ளியம்மாவுக்கும் தேவனாம்பாவுக்கும் விளையாட்டாக முருகர் வந்து கோச்சிக்கிட்டு வள்ளியம்மாவோட தேவனும் கோச்சிக்கிட்டு நின்ன இடம், தனியாக நின்ன இடம் தான் இந்த இடம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சிருது, யாருக்குமே தெரில. ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த ஒரு 23 வருஷம் பையன் கனவுல இங்கே வந்து முருகர் வந்து நான் இங்கே தான் நின்னேன், இது எல்லாருமே மறந்துட்டாங்க, நீ எனக்காக இந்த இடத்துல கோயில் கட்டுன்னு சொல்லிட்டு இந்த அவர் நின்ன இடத்துல ஒரு பெரிய கல் இருந்துச்சு உருண்டையா. அந்த கல் இவ்வளோ பெரிய மலையை தாண்டி நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, கீழே உருண்டு போய் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த பிறகு உலகம் இந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு போது அந்த பையன் தான் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி கல் வந்து கீழே விழுந்துருச்சு, முருகர் வந்து என் கனவுல வந்தாப்புல, இந்த இடத்துல தான் நான் இருக்கேன்னு சொல்கிறாப்புல, நம்ம எல்லாருமே சேர்ந்து கோயில் கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயிலை கட்டி இப்போ இவ்வளோ தூரம் இந்த கோயில் வளர்ந்து வந்து நிற்கிது. இன்னும் சில வேலைகள் மட்டும்தான் அந்த கோயிலில் பாக்கி இருக்குது. நம்ம காரில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா செம்மண் ரோடு தான் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்லுலேருந்து பார்க்கிங்லேருந்து எல்லாருமே செஞ்சு தரத்துக்கு இதை கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் செய்கிறேன், நான் அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதில் கூட ஜிபேயில் பார்த்தீங்கன்னா நம்பர் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி முருகன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, குமரக்கடவுள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் ஜிபே நம்பர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த கோடியில் ஒருத்தராக நீங்கள் நினச்சிக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா காத்துட்ருக்காங்க. இந்த கோயில் பூராமே கிரானைட் கல்லை போட போகிறாங்க, டைல்ஸ் கல் போட போகிறாங்க, கார் பார்க்கிங் வைக்க போகிறாங்க, சிமெண்ட் ரோடு வைக்க போகிறாங்க, எல்லாருமே வைக்க தான் போகிறாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கே சொல்லி முருகர் கேட்கல, நீங்களாம் போட்டி போட்டு இணைச்சிங்க, அதான் சொல்கிறேன். ஏன்னா ₹1 நீங்கள் செஞ்சீங்கன்னா முருகர் உங்களுக்கு ₹100 திருப்பி தருவாப்பில். அந்த இணைக்கிற வேலையில் நாங்களும் ஒரு சின்ன பங்கு தான் நான் கொடுத்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு முருகரோட அருள் கிடைச்சதே பெரிய விஷயம். அது மாதிரி சின்ன பங்கு நாங்களும் கொடுத்தோம். அதே மாதிரி நீங்களும் இணைச்சிக்கணும் தான் இந்த ஜிபே நம்பர் உங்களை அனுப்பிச்சி விட்ருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டோட நம்பரையும் உங்களுக்கு இணைச்சிருக்கேன், எல்லாத்தையுமே இணைச்சிருக்கேன். இந்த கோடியில் ஒருத்தராக நீங்களும் நினச்சிங்க. முருகரோட பேர் உள்ள பேருங்க. இன்னொரு பெரிய விஷயம், இந்த ஐயர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோயில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. திருவள்ளூர் அரக்கணத்துலேருந்து கார்த்திகை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கோயிலை. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சாதாரணமாக அந்த கோயிலை பார்க்க வந்தோங்க, ஆனால் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாப்புல, என்னோட கவர் ஒன்று தரேன், அந்த கவரை வந்து நீங்கள் வச்சிங்க, கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கவரில் வந்து முருகருக்கு அள்ளி அள்ளி தந்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் இந்த வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரில. எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சது மிகப்பெரிய பாக்கியமாக நினச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு முருகர் கோயிலை பற்றி நாங்கள் சொல்லணும். நாங்கள் யாத்திரைக்கு வந்ததே திருப்பதி வர பிளானே கிடையாது. கனவுல வந்து முருகர் உடனே கிளம்புங்கன்னு சொன்னாப்புல, திருப்பதிக்கு உடனே டக்குப்புக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. அப்படி வரும்போது இந்த கோயிலை தான் பார்த்து உங்கள்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு வரோம். இந்த அனுபவத்தில் நீங்களும் இணைச்சிங்க. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு கோடி பேரில் நீங்களாம் போட்டி போட்டு உங்களை இணைச்சிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் சின்ன பங்கு உங்களதும் இருக்கணும் தான். இந்த தமிழ் கடவுள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே அந்த பங்கு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். அடுத்து ஒரு யாத்திரையில் உங்களை பார்ப்போம். உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. முருகோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். நான் இந்த குமரக்கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குது. சோழிங்கலேருந்து 3 கிலோமீட்டர் தாங்க. திருத்தணிலேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டரில் அடைஞ்சிடலாம். நீங்கள் கரிக்கல், நீங்கள் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே ஆர்ச் இருக்கும், கரிக்கலுங்கிற போர்டை பார்க்கலாம். நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கரிக்கலுங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாட்டேஜ் இந்த கோயிலுக்கு வாங்க. எங்களுக்கு நடந்த பரவச அலையை நீங்களும் அடையணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். கடைசியா சாமி கும்பிட்டு ஒரு 5 படி கீழே இறங்கி வந்தோம்னா அங்க பைரவர்னு சொல்லி தனி சன்னதியில பைரவர் வந்து அருள் புரிகிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு வர்றவங்க இளைப்பாறணும், இரவு தங்கி முருகரை வழிபடணுங்கிறதுக்காக அர்த்த மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டு மலையில இருந்து கீழே இறங்கி வந்த பிறகு முருகர் கனவில் தோன்றி, இந்த மாதிரி நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டுதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த சொன்ன நபர் வந்து இவர் தாங்க. இவர் பேர் தான்
கரிக்கல் ஸ்ரீ சித்தர் நாராயண சுவாமிகள்னு ஒரு பேரு. ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த பாறை விழுந்த பிறகு இங்க ஒரு மிகப்பெரிய நம்ம முருகருக்காக அவங்க கோயில் ஒரு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே அறிவிச்சு தன்னோட பங்கை நம்ம வாழ்நாளையும் பாத்தீங்கன்னா அர்ப்பணிச்சு இந்த கோயில பிரம்மாண்டமா கட்டினதுக்கு காரணம், முக்கியமான காரணம் இவர் தாங்க. இவருக்கு நினைவு மண்டபம் அமைச்சு அங்க ஒரு சிவலிங்கத்தையும் வச்சு மிகப்பெரிய வழிபாடு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பாறை வந்து மேலதுக்கே வந்துச்சு. அந்த பாறை இதாங்க. அந்த பாறை பக்கத்திலேயே இவருக்கு நினைவு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபம் கட்டி 48வது நிறைவு நாள் மண்டல பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மண்டல பூஜையில கலந்துக்கிற அற்புதமான பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கீங்க. சித்தரையாவோட அருமையான தரிசனத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த சித்தரையா கோயில் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் மாதிரியே சின்னதா அழகாவும் 18 படி வச்சு அழகா அந்த அமைச்சிருக்காங்க மலைக்கு கீழேயே. அந்த அற்புதமான தரிசனத்தையும் பார்த்தவங்க. அவருக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மண்டல பூஜை செஞ்சு அற்புதமா தீபாவளி காமிச்சாங்க. அவருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா வள்ளி தேவையோட முருகனோட சிலையும் சின்னதா அமைச்சிருக்காங்க. அன்னைக்கு இரவு அங்க வந்து மிகப்பெரிய அன்னதான ஏற்பாடும் செஞ்சிருந்தாங்க. அந்த அன்னதானத்திலையும் கலந்துற பாக்கியமும் பாத்தீங்கன்னா அடியனுக்கு மிகப்பெரிய பாக்கியமா முருகனோட அருளால எல்லாமே அமைஞ்சிச்சிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.